தாயம்மா அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா அருளை தந்து காத்திடும் அம்மா பவானி தாயம்மா அருளை தந்து காத்திடும் அம்மா பவானி தாயம்மா பேரின்பம் சேர்த்திடும் அம்மா பெரிய பாளையத்தம்மா பேரின்பம் சேர்த்திடும் அம்மா பெரிய பாளையத்தம்மா அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா வேப்பிலையில் ஆடை கட்டி வேண்டி வந்தோம் பாளையத்தம்மா ஒப்பில்லாத தெய்வம் ஒன்ன போற்றி வந்தோம் ஆலயத்தம்மா வேப்பிலையில் ஆடை கட்டி வேண்டி வந்தோம் பாளையத்தம்மா ஒப்பில்லாத தெய்வம் ஒன்ன போற்றி வந்தோம் ஆலயத்தம்மா தப்பேதும் செய்தாலும் பொறுத்தருளும் மாரியம்மா தப்பேதும் செய்தாலும் பொறுத்தருளும் மாரியம்மா எப்போதும் உன் கோவில் நாடவரம் தாரும் அம்மா எப்போதும் உன் கோவில் நாடவரம் தாரும் அம்மா 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 பாளையத்தம்மா பவானி தாயம்மா எழுவரிலே மூத்தவளே ஏழைகளின் ஆத்தாளே ஊழ் படைத்தா கழிப்பவளே ஊழ்வினைகள் எடுப்பவளே எழுவரிலே மூத்தவளே ஏழைகளின் ஆத்தாளே ஊழ் படைத்தா கழிப்பவளே ஊழ்வினைகள் எடுப்பவளே தாழ்வென்றும் வாராமல் தயவுடனே காப்பவளே தாழ்வென்றும் வாராமல் தயவுடனே காப்பவளே வாழ்வென்றும் கடல் தாண்ட வழியமைத்து கொடுப்பவளே வாழ்வென்னும் கடல் தாண்ட வழியமைத்து கொடுப்பவளே அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா ஆடியிலே தாய் உனக்கு அழகான கோலங்கள் அடியார்கள் வேண்டுவதெல்லாம் நிறைவேறும் காலங்கள் ஆடியிலே தாய் உனக்கு அழகான கோலங்கள் அடியார்கள் வேண்டுவதெல்லாம் நிறைவேறும் காலங்கள் உடுக்கை பம்பை முழங்கிடவே ஆடி வரும் கரகங்கள் உடுக்கை பம்பை முழங்கிடவே ஆடி வரும் கரகங்கள் உத்தமியே உன்னை கண்டால் ஓடிவிடும் பாவங்கள் உத்தமியே உன்னை கண்டால் ஓடிவிடும் பாவங்கள் அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா அருளை தந்து காத்திடும் அம்மா பவானி தாயம்மா
நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டப்பகுதியில் வந்து மலை இறங்கி நல்லா இறங்கியிருக்க அற்புதமாக நல்லா இறங்கி அற்புதமாக இன்று மழை இறங்கி அற்புதமாக பெய்து கொண்டிருக்குது. மிக சிறப்பாக ஒரு தரிசனத்தோடு இன்று கும்பாபிஷேகம் நடந்து ஒரு வாரம் ஆகிறது. இதே மூன்றாவது முறை இந்த மழை வந்து விட்டது. மிக சிறப்பாக அற்புதமாக இங்கே தான் யாகசாலை அமைக்கப்பட்டிருந்தேன். யாகசாலையோட இருந்த இடம் செட்டில் வந்து மேலே அந்த செட்டெல்லாம் கழட்டியாச்சு. யாகசாலையை மட்டும் மழை பெய்கிறனால அது சுவாமியுடைய திருவருளால் கரையிறதுக்காக வேண்டி தான் அந்த மலை அந்த யாகசாலையினுடைய அமைப்பு கொடுக்கப்பட்டது.